அனைவருக்கும் வணக்கம். நெல்லை அபியம்பிகா ஒர்க்ஸ். நம்ம சேனல்ல தொடர்ந்து பலவிதமான தெய்வங்கள், அந்த தெய்வங்களுடைய பெயர்கள், அந்த பெயருக்குண்டான காரணம், இந்த குறிப்பிட்ட தெய்வம் எந்த இடத்துல வசிக்கிறாங்க, அந்த தெய்வங்களுடைய ஆடையின் பெயர், அந்த தெய்வங்களுடைய கலை கோலம் ஹேர் ஸ்டைல்ஸ்னுடைய பெயர், அந்த மூர்த்தி கையில என்ன ஆயுதம் வைத்திருக்கிறா, அந்த ஆயுதத்தின் பெயர் காரணம் என்ன, இது போன்ற தகவல் நிறைய நம்ம தெரிந்து கொண்டே வரும். அந்த வரிசையில இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு ஒரு வித்தியாசமான தலைப்பும் கூட. அதாவது ஷண்மதங்கள் சொல்லியிருப்போம். கானாபத்தியம், விநாயகர் பிரதானமாக கொண்டு வழிபடக்கூடிய ஒரு மதம். கௌமாரம் முருகரை பிரதானமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு மதம். சைவம் சிவனுக்குடையது, வைணவம் பெருமாளுக்குடையது, சௌரம் சூரியனுக்குடையது, சாக்தம் அம்பாளுக்குடையது. இது நம்ம சேனல் நிறைய தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு இது நம்ம ஒவ்வொரு பதிவிலும் நம்ம அதை பதிஞ்சுக்கிட்டே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பிரதான தெய்வம் சாஸ்தா, ஹரிஹர புத்திரன் ஐயனார், ஐயப்பன்கிற சொல்லக்கூடிய தர்மசாஸ்தாவுடைய வழிபாடு தான் நம்ம சொல்கிறோம். ஏன் காரணம்னா இப்போ வரக்கூடிய காலகட்டம் பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரத்துக்கு ரொம்பவே பிரசித்தம் உண்டு. நம்மளுடைய 12 மாதங்களும் 12 பௌர்ணமிகளும் வரக்கூடிய தினங்கள் ரொம்பவே விசேஷமானது. அப்படிதான் ரொம்பவும் நமக்கு பிரசித்தமானது சித்ரா பௌர்ணமி. சித்திர மாசமும் சித்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாட்கள் சித்ரா பௌர்ணமி. வைகாசி மாசமும் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றா வரக்கூடியது வைகாசி விசாகம். அதே மாதிரி தான் மாசி மகம். மாசி மாசத்துல வரக்கூடிய மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றா வரக்கூடியது மாசி மகம். இப்படியே நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பௌர்ணமியும் ரொம்ப விசேஷம். அதை ஒரு பதிவாக நம்ம பார்ப்போம். இப்போ இந்த மாதம் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்துல வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடியதுதான் பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரத்துல தான் சாஸ்தாவுடைய தோன்றின நிகழ்வுங்கிறது நடந்த நாள். சாஸ்தாவுக்கு பங்குனி உத்திரத்துக்கும் அவ்வளோ ஒரு உன்னதமான தொடர்பு உண்டு. பொதுவாக ஒரு ஆண் தெய்வம் குலதெய்வமாக வரக்கூடிய பட்சத்துல அமாவாசை திதியை தான் எடுத்துப்பாங்க. எவரேனும் ஒருவருக்கு பெண் தெய்வம் பிரதான குலதெய்வமா இருக்கும் பட்சத்துல பௌர்ணமியை நம்ம பிரதானமாக எடுத்துக்கொள்வோம். ஆனா மாறாக இந்த கடைசி நம்ம மாதத்துல வரக்கூடிய கடைசி 2 மாதங்கள் மட்டும் கொஞ்சம் மாறாக இருக்கும். நம்மளுக்கு கடைசி வரக்கூடிய மாதங்கள் என்ன? மாசி பங்குனி. அப்ப பெண் தெய்வங்களுக்கு பௌர்ணமி ரொம்ப விசேஷங்கிற ஒரு வித்தியாசத்தின் நோக்கமா மாசியில வர அமாவாசை அங்காள பரமேஸ்வரிக்கு ரொம்ப விசேஷம். ஸோ பெண் தெய்வம் அதுக்கு மாறாக வரக்கூடிய திதி அமாவாசை திதி. இப்போ ஆண் தெய்வத்துக்கு அமாவாசைங்கிற அதுக்கு அடுத்து வரக்கூடிய மாதம் பங்குனி மாதத்துல பௌர்ணமி சாஸ்தாவுக்கு ரொம்பவே விசேஷமானது. இப்படியும் இந்த பங்குனி உத்திரத்துக்கு ஒரு மாறான ஒரு விஷயம் உண்டு. என்ன விஷயம்னா முதல்ல பெயர் காரணம் சாஸ்தா. சாஸ்தாவுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிரதானமான ஒரு அர்த்தம்னா சாஸ்தா, சாத்ரு, சாக்தன். அதாவது அம்பாள் தான் பிரதான தேவதை, அம்பாளுக்கு கீழே இருக்கக்கூடியவங்கள் தான் எல்லாமே. இதான் சாக்தத்துடைய பிரதான விதி. அப்படி சாக்தத்தை ரொம்பவும் அனுசரிச்சு நியம நிஷ்டையோட பின்பற்றினதுல ஒருவராக கூடியவர் தான் சாக்தன். அவர் தான் ஸ்ரீ வித்யா உபாசகர் பெயர் சாக்தன். அப்படியே அந்த சாக்தனா இருந்து இருந்து அது அப்படியே சொல்லாடல்ல போகி மாறி மாறி அது சாஸ்தாவா பெயர் மாறி வரக்கூடிய விஷயம் இருக்கு. சரி, இப்ப ஏன்பா சாஸ்தான்னு ஒரு தனி ஒரு வழிபாடுன்னு சொல்லிட்டு ஏன் இதை அம்பாளோட தொடர்பு பற்றோம்னா ஒரு காரணம் உண்டு. இப்ப நம்ம ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டே வருவோம்ல, அப்ப அந்த ஒரு விஷயம் வேற ஒரு விஷயத்தோட போய் கனெக்ட் ஆகும். அப்படி யாரெல்லாம் ரொம்ப நல்ல ஐயப்பன் பக்தர், ஒரு ஆத்மாத்மா ஒரு ஐயப்பன் பக்தராக இருக்கிறாங்களோ அவங்க அப்படியே வழியா அம்பாளுடைய வழிபாடுக்கு வந்துடுறாங்க. இது ஒரு வழி. இன்னொன்னு, அம்பாள் வழிபாட்டுல எந்த அளவுக்கு ஆத்மாத்மா அவங்க போறாங்களோ அவங்க அப்படியே சாஸ்தாவுடைய வழிபாடுமே அவங்களுக்கு அறியாமையே அது
கூட இணைஞ்சிருது. இது ஒரு விஷயம் ரொம்ப நாட்களா நான் நிறைய பேர்கிட்டயும் என்னிலும் கூட இல்ல பல பேர்கிட்ட நான் இது கவனிச்சு வரக்கூடிய ஒரு ஒன்று. இது ஒரு நியமனம். இன்னொன்னு, அம்பாள் தான் ஸ்ரீ வித்யான்னு சொல்லியாச்சு. எல்லா விதமான ரகசிய தேவதைன்னு அம்பாள் ஸ்ரீ வித்யா. அப்ப வித்தைக்கு நம்ம என்ன பொருள் சொல்வோம்? சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் கணித முன்னாடி இருந்த சொல்லாடல்ல கணித சாஸ்திரம், ஆயுத சாஸ்திரம், அந்த தனுர் வித்யை, இது எல்லாமே வரக்கூடியது இந்த சாஸ்திரமும் வித்தை. இந்த 2 வார்த்தையும் மாறிக்கிட்டே வரும். அப்படி வர சொல்ல சாஸ்தாக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் என்னன்னா, எல்லா விதமான சாஸ்திர ஞானமும் கொண்டவர் சாஸ்தா. அதோடைய சுருக்கம். நம்ம எப்படி நிறைய பெரிய பெயர்களை சுருக்கி நம்ம சொல்லுவோமோ அதே மாதிரி எல்லா விதமான சாஸ்திரங்களை அறிந்தவர். அதனால அவருக்கு சாஸ்தான்னு ஒரு பெயர் உண்டு. ஆகையினால அந்த அம்பாளுடைய ரொம்பவும் தீவிர உபாசனையில அம்பாளுக்கு உடைய பிரதான ஒரு செல்ல பிள்ளையாக கூடியவர் தான் சாஸ்தா. சரி, அப்ப பெயர் உடைய காரணங்கள் பார்த்துட்டோம். இருந்தாலும் இன்னும் பெயர் காரணங்கள் எப்படி பார்க்குறோம்னா, இதே ஸ்ரீவித்யால அம்பாளுக்கு ரொம்பவும் பிரதான பெயர் காமேஸ்வரி, சிவனுக்கு காமேஸ்வரன். இந்த ஒரு நாமாவை பார்க்குறோம். இப்ப இதே நாமா எங்க எதிரொலிக்குதுன்னா, அந்த தெய்வங்களுடைய மந்திரத்துல ரொம்பவே எதிரொலிக்கும். நீங்க லலிதா சகஸ்ரநாமத்துல பார்க்க சொல்ல அம்பாள் தான் எல்லா விதமான சாஸ்திரமாக்கக்கூடிய தேவதையை. சர்வ சாஸ்திராத்மிகா, சர்வ யந்திராத்மிகா, சர்வ தந்திராத்மிகா, இந்த வார்த்தைகள் வரும். அப்படி அம்பாள் காமேஸ்வரன், பரமேஸ்வரன், காமேஸ்வரி அப்படின்னு சொல்றப்ப இதே இதுல சாஸ்தா சகஸ்ரநாமத்துல ஒரு 11வது நாமா காமேஷாய நமக, காம தேஜஸ்வினே நமக, காமாதி பல சஞ்யுதாயே நமக. அந்த காமேஸ்வரன்னா அவருடைய தொடர்பு நம்ம முகஜாடையில சொல்லுவோம்ல. இப்போ ஒரு குழந்தைய பார்த்துட்டு இது அப்பாவோட முகஜாடை, இது அம்மாவுடைய முகஜாடை. அதே மாதிரி பெயரும் அதே அளவுக்கு அந்த சாயோடு வர்றதால அந்த காமேஸ்வருடைய அம்சமாக வரக்கூடிய அந்த சாஸ்தானால அவருடைய சகஸ்ரநாமத்துல 11வது நாமாலேயே காமேஷாங்கிற ஒரு நாமா வந்துடுது. அதாவது ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடியவர் தான் இந்த பெயரினுடைய காரணம். இப்படிதான் இந்த சாஸ்தாவுக்கு ரொம்பவுமே உன்னதமான வழிபாடு. தொன்று தொட்டு பழங்காலத்துல இருந்தே சாஸ்தாவோட வழிபாடு ரொம்பவே உண்டு. பிரதானமாக சாஸ்தாவுடைய அனுக்னை என்னன்னா நிறைய உண்டு. எல்லா விதமான சாஸ்திர ஞானத்தை தரக்கூடிய தேவதைன்னு பார்த்தோம். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, வனப்பிரியர். சாஸ்தா பெரும்பாலும் காடுகள்ல வசிக்கக்கூடிய ஒரு நபர், அதுலேயும் மலைகள்ல வசிக்கக்கூடிய நபர். இதற்கு எடுத்துக்காட்டாக தான் அதே சகஸ்ரநாமத்துல 140வது நாமால வரக்கூடியது மலையாச்சல வாச பிரபுவே நமக. மலையாச்சலம்னா மலை, மலையாச்சல வாசம்னா இருக்கிறது, பிரபுனா ராஜா. அப்ப மலையாச்சல வாச பிரபுவே நமக 140வது நாமாக வரக்கூடியது. பெரும்பாலும் காடுகள்ல இருக்கக்கூடிய பிரதான தேவதையாக இருக்கக்கூடியவர் தான் சாஸ்தா. இப்ப இன்னொரு வகையில பார்ப்போம். இப்ப நெருப்புக்கு யார் அதிதேவதைன்னு சொல்லியிருக்கோம்? அக்னி பகவான். அப்ப நீருக்கு யாரு அத்தாரிட்டி காட்? வருணன். இப்ப காற்றுக்கு வாயு, தனத்துக்கு குபேரன். இப்படிலாம் நம்ம சொல்லிட்டே வர சொல்ல குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன். இப்ப மலையும் மலை சார்ந்த இடைகளும் முருகர் எடுத்துக்கிறார். பாலை நிலத்துக்குடைய தேவதையாக வரக்கூடியவர் காளி, மருத நிலத்துக்குனுடைய தெய்வமாக கூடியது இந்திரன். அப்படி காடும் மலையும் ஒன்னா இருக்கும்ல. இப்போ முல்லை நிலத்துக்குடையது பெருமாள் தான். ஆனா ஒரு காடும் மலையும் ஒன்னா இருக்க சொல்ல அப்ப அந்த இடத்துக்கு வரக்கூடிய தேவதை சாஸ்தா. அதனாலதான் இந்த அதே சாஸ்திர சகஸ்ரநாமத்துல அவரு வனவாசேன பூஜிதாயினமாக இப்படி ஒரு நாமாலாம் வரும். அவர் வனத்துல அவருக்கு விருப்பம் உடையவர், மலையாச்சல வாசப்பிரபு, இந்த மாதிரியான நாமாக்கள் உண்டு. இன்னொரு உதாரணமும் சொல்றேன். நம்மளுடைய பாரத வருஷத்துல நம்மளுக்கு பிரதான விலங்கு, ராஜ விலங்கு, அதாவது உயரிய விலங்காக இருக்கக்கூடியது முன்னாடி புலி, சிங்கம் கிடையாது. சிங்கம் அரபியனுடைய படையெடுப்புக்கு அப்புறம் வந்ததுதான் சிங்கம். அப்ப சாஸ்தாவுக்கு என்ன வாகனம் சொல்றோம்? புலி வாகனம் தானே சொல்றோம். புலிப்பால் ஐயப்பன் எடுத்துட்டு வர போய் தானே அந்த வாகனம் அவளுக்கு ஃபெமிலியரா ஆகுது. அப்ப
ஒரு காடு அந்த உணவு சங்கிலியிலிருந்து கரெக்டாக வரக்கு புலியினுடைய தேவை ரொம்பவும் முக்கியம். அப்போ அந்த புலியை வாகனமாக கொண்டவர் தான் சாஸ்தா. இப்போ அந்த காடுகளையும் அந்த காடுகளை பராமரிக்கக்கூடியது புலி, அந்த புலியை வாகனமாக கொண்டவர் சாஸ்தா. அப்ப வனத்தையும் மலைகளையும் அந்த வனத்தில் வாழக்கூடிய உயிரினங்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு ரக்ஷாஸ்வ ரூபனாக இருக்கக்கூடியவர் தான் சாஸ்தா. சாஸ்தாவுக்கு எல்லா உயிர்கள் மேலையும் ரொம்பவும் அனுசரணையும் அக்கறையும் உண்டு. அதனால அவருக்கு பசுமாது ரொம்ப பிடிக்கும். அதே நாமால கோரக்ஷகாயி நமாக, கோதனாயி நமாக. அப்ப கோனா பசு, மாடு, அப்ப அது வருது. அடுத்து வரக்கூடியது விலங்கு யானை. கஜாரூடாயி நமாக, கஜப்பிரியாயி நமாக, கஜக்ரீவாயி நமாக. கஜனா யானை, கஜாரூடம்னா யானையின் மேல சுவாமி ஊர்வலம் வர்றது. அப்ப யானை வாகனம் உண்டு, புலி வாகனம் உண்டு. அஸ்வாரூடாயி நமக, அஸ்வா ஹிருதயாயி நமக. அஸ்வம்னா குதிரை, அப்ப குதிரை வாகனமும் உண்டு. எப்படி நம்ம விநாயகர்ல 16 வகையான விநாயகர் பார்க்குறோமோ, சண்முகர்ல எப்படி 16 வகையான சண்முகம் பார்க்குறோமோ, அதே மாதிரி சாஸ்தாலையும் 16 வகையான சாஸ்தாக்கள் உண்டு. மேலும் வரக்கூடிய பதிவுகளை நம்ம பார்ப்போம். இப்படி சாஸ்தாவுடைய பெருமை சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் ரொம்ப சாஸ்தாவுக்கு ரொம்பவே ஃபெமிலியரியான ஒரு விஷயம் என்னன்னா உணவு. நம்ம எல்லாருமே உணவு ரொம்ப நேசிச்சு அது சாப்பிடுவோம். அப்படி உணவுல சாஸ்தாவுக்கு என்ன பிடிக்கும்னா சர்க்கரை பொங்கல் ரொம்பவே பிடிக்கும். குடான பிரீத்த மானசா, குடான சத்திய ஹிருதயா. குடானம்னா சர்க்கரை பொங்கல்னு அர்த்தம். அந்த குடானத்தை சுவாமி விரும்பக்கூடியவர். அடுத்து புஷ்பம், பூ. எந்த பொருளால சுவாமிக்கு அர்ச்சனை பண்றோம்? அப்ப செண்பக பிரியாயை நமக, மந்தார பூ, மந்தார வாட்டிக்காயை நமக, மந்தாயை நமக, மந்தார குசும பிரியாயை நமக. மந்தாரை பூ சாஸ்தாவுக்கு ரொம்பவே பிடித்தமானது. செண்பகப்பூ சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும். வழக்கம் போல தாமரை பூவும் சுவாமிக்கு ரொம்பவே விருப்பமானது. இந்த மலர்களால சுவாமிக்கு பூஜை பண்றது ரொம்பவே விசேஷம். இன்னொன்று, விபூதி பிரியர் அவரு. அந்த விபூதிங்கிற அந்த பஸ்மார்ச்சனையும் ரொம்பவும் விருப்பப்படக்கூடியவர் சாஸ்தா. நீராஞ்சல பிரீத்தமானசா, எப்பயும் அந்த நீர்நிலை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தெய்வமாகவும் சாஸ்தா இருப்பார். இவர் சாஸ்தாவுடைய வரலாறு அப்படின்னு பார்க்க சொல்ல, ஹரியும் ஹரனும் இணைந்த ஒரு வடிவமாக தோன்றியவர் தான் சாஸ்தா. புராண கதைகள்னு பார்க்க சொல்ல நிறைய கதைகள் மர்ஜ் ஆகுது. பார்க்கடலை கடைய சொல்லவும் தேவர்களுக்கு சாதகமாக இருக்க மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார். அப்ப அந்த சமயத்துல சிவபெருமான் அந்த மோகினி அவதாரத்துல மயங்கி ஹரனும் ஹரியும் கலக்க வந்தவர் சாஸ்தான்னு ஒரு சில புராணங்கள் சொல்கின்றன. தாருகாவனத்துல அங்க இருக்கிற முனிவர்கள் இறைவனை விட வேள்வியே பெருசுங்கிற ஒரு கொள்கையில இருந்ததால அந்த கொள்கையை உடைக்கிறதுக்காக சிவபெருமான் பிக்ஷாடன ரூபமாக அந்த முனிவர்களுடைய மனைவிகளை கவர்ந்திருத்து செல்ல, இந்த பக்கம் முனிவர்களை மயக்க பெருமாள் மோகினி அவதாரத்தோட இவர்கள் 2 பேரும் கண்ணற கலந்து சாஸ்தா வந்ததாகவும் ஒரு சில விஷயங்கள் சொல்லுகின்றன. இதே மாதிரி இன்னொரு அரக்கன், அந்த அரக்கன் கையில யாரு, அதாவது அந்த சுண்டு விரல் அல்லது அந்த கை விரலை கைகளை யாரு தலைக்கு மேல வைக்கிறாங்களோ அவங்க அக்னியால ஈர்க்கப்பட்டு சாம்பலாகி விடுவாங்க. அப்படி சிவபெருமான் அந்த அரக்கனுக்கு வரம் கொடுத்த மறுக்ஷணமே சிவபெருமானிடையே சோதிக்க போகிறான். அதான் சொல்லுவாங்க, வரம் கொடுத்தவன் தலையிலே கை வைக்கிறது. அந்த நிலையிற்கு சொல்ல மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து நர்த்தனமாடி அந்த ஒரு பரதத்துடைய அந்த பாரம்பரியத்துல தலைக்கு மேல வைக்கக்கூடிய ஒரு பாவனை பண்ண அந்த அரக்கனும் அதே மாதிரி தலை மேல அதனுடைய கைய பாவனையை வச்சு தன்னைத்தானே பஸ்மமாக்குனதுக்கு அப்புறம் சிவபெருமான் அந்த மோகினி மேல மோகம் கொண்டு சாஸ்தா வந்ததாகவும் ஒரு புராணங்கள் உண்டு. ஆக ஹரனும் ஹரியும் கலந்த ஒரு வடிவமாக இருக்கக்கூடியவர் தான் சாஸ்தா. அப்படி இந்த சாஸ்தாங்கிற ஒரு நாமமாகவே சொல்லிக்கொண்டே வரும். அப்ப இவருக்கு என்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோம்? அவர் தான் வனப்பிரியர்.
மலையில வாசம் செய்யக்கூடியவர், வனத்துல வார உயிர்களுக்கு அவர் தான் பாதுகாவலங்கிற ஒரு விஷயங்கள் சொன்னோம். ஆனா வனம் மட்டும் இல்லாம மேல தேவலோகத்திலையும் சுவாமிக்கு பிரதான ஒரு பதவிகள் உண்டு. அதுதான் பூதநாதன். அவருக்கு மற்றொரு பெயர்கள் உண்டு, கணநாதன். இந்த சிவகணங்களாக இருக்கட்டும், பிற கணங்கள் அசுர கணங்களாக இருக்கட்டும், பூதங்களாக இருக்கட்டும், அந்த பூதங்கள் எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடியதால் தான் சுவாமிக்கு பூதநாதன் அப்படி ஒரு பெயரே சுவாமிக்கு இருக்கு. ஆகையினால பூதநாதன்ங்கிற ஒரு நாமாவாகவும் சாஸ்தாவுக்கு ஆகூதி அந்த அஷ்டோத்திரம் சரி சகஸ்நாமத்து சொல்லி ஒரு நாமா உண்டு, பூதநாதன் அப்படின்னு. இப்ப எல்லா விதமான பூதங்களையும் சுவாமி அந்த கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை மிக்கவராகவும் இருக்கிறார். இன்னொரு வகையில பார்க்க சொல்ல பரிவாரத்தின் பிரியர். ஒரு மூர்த்தி எப்ப உத்தம மூர்த்தியாக ஆகுறாங்க, சிற்பசாஸ்திரத்துல பிரதானமாக சொல்றது, ஒரு மூர்த்தி எப்ப தனித்து இல்லாம இருக்கிறாரோ, எப்ப பரிவாரங்களோட ஒரு மூர்த்தி இருக்காரோ அப்பதான் உத்தம மூர்த்தின்னு சாஸ்திரத்திலையும் சிற்பசாஸ்திரத்துல ரொம்பவும் தெள்ள தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு அம்சம் உண்டு. அப்படி இந்த விதிக்கு கொஞ்சமும் மாறாம இருக்கக்கூடியவர் தான் சாஸ்தா. சாஸ்தா இருக்கக்கூடிய ஆசனம், அதாவது அமர்ந்த கோலத்துல இருக்கக்கூடிய மூர்த்தி. சாஸ்தா பீடத்தை தன்னுடைய வலது கால இறக்கி இடது கால இந்த பீடத்தின் மேல வச்சிருப்பார். அதற்கு பெயர் உட்குடி காசனம். உட்குடி காசனம். இன்னொரு இடத்துல அந்த வலது பாதத்தை இறக்காம அர்த்த பத்மாசனமா அந்த பீடத்திலேயே மடக்கி இடது கால அந்த பீடத்தின் மேலேயே ஊன்றி இருக்கக்கூடியது மகாராஜாசனமாகவும் 2 ஆசனங்களையும் சுவாமி ரொம்பவும் திவ்யமாக காட்சி கொடுப்பார். அந்த சாஸ்தாவுக்கு ரொம்பவும் உத்தமமானது அந்த இடது கால சுவாமி மேல மடக்கி வைத்து அந்த கைய டோலு அஸ்தம் இடது கைய அந்த முட்டிக்கு மேல ஊனி அழகா தொங்க விட்டுருப்பார். அதான் அந்த சாஸ்தாவுக்கு உண்டான ஒரு அழகே. அப்படி உட்குடிகாசனத்தில் இருக்கக்கூடிய மூர்த்திக்கு வலது பக்கம் இடது பக்கமும் பூரணக்கலை புஷ்பக்கலை பூரணா புஷ்கலாம்பா இந்த 2 தேவியரும் இருக்க சுவாமி காட்சி கொடுப்பார். இது இல்லாம சுவாமியோடைய பரிவாரங்காக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமியாக இருக்கட்டும், சுடலை மாடனாக இருக்கட்டும், பேச்சியம்பாளா இருக்கட்டும், பிரம்மராட்சசியாக இருக்கட்டும், பட்டவராயர், காத்தவராயர், மந்திரமூர்த்தி, தூசி மாடன், கசட மாடன், கரடி மாடன், அப்புறம் சங்கிலி பூதத்தார், சங்கிலி கருப்பு, விதமான எல்லா விதமான காவல் தெய்வங்களுக்கும் மேலாக இருக்கக்கூடியவர். இந்த காவல் தெய்வம் எல்லாமே கட்டளை எடுக்கக்கூடிய ஒரு மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் தான் சாஸ்தா. ஆனால் தான் அவருக்கு பூதநாதன் பெயர். இப்ப சங்கிலி பூதத்தாருங்கிறோம், அவர் ஒரு பூதம் தான். அப்ப சுடலை மாடங்கிறோம், அதாவது எப்ப ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய மூர்த்தி தெய்வமாக ரொம்ப அட்டகாசம் பண்றாங்களோ அவங்க அந்த பூத லெவல்ல அவங்க வச்சு ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படி யாராலையும் அடக்க முடியாம ரொம்பவும் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய மூர்த்திகளை எல்லாமே அடக்கி சாந்தப்படுத்தி அவங்களையும் நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் சாஸ்தா. அதனால்தான் சாஸ்தா எல்லா இடத்துலையும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா பரிவாரங்களோட தான் இருப்பார். அது சபரிமலையாக இருக்கட்டும், அச்சங்கோயிலாக இருக்கட்டும், ஆரியங்கவா இருக்கட்டும், இல்ல திருநெல்வேலி மாவட்டத்துல பாபநாசத்தின் மேல இருக்கக்கூடிய புதிகை மலை, தென் கைலாயம் சொல்லக்கூடிய புதிகை மலையில இருக்கக்கூடிய பொன் சொரிமுத்து ஐயனார் கோயிலையும் சுவாமி எல்லா விதமான பரிவாரங்களோட காட்சி தரக்கூடிய மூர்த்தியாக, பரிவாரத்தின் பிரியராக இருக்கக்கூடிய மூர்த்தி தான் தர்மசாஸ்தா. சரி, ஒரு மூர்த்தியை வணங்கணும்னா அந்த மூர்த்தி எதுக்காக வணங்குறோம், எப்ப வணங்குறோம், எந்த நாள்ல வணங்குறோம், எந்த நேரத்துல வணங்குறோம், எப்படி வணங்குறோம், இந்த விஷயங்கள் நமக்கு தெரியணும். அப்பதான் ஒரு மூர்த்தியை நீங்க வணங்க சொல்ல நீங்க என்ன கோரிக்கை கேட்கிறீங்களோ அந்த கோரிக்கை உங்களுக்கு எளிமையாக உங்களை அடையும். ரொம்பவும் ஒரு வேடிக்கையான கதை சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ரொம்ப நாள் கல்யாணமே ஆகலையாம். அவர் போய் ஒரு முனிவர் காலில் போய் ரொம்பவும் வணங்கி கேட்டாராம், எனக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும். அந்த முனிவர் பார்த்து சிரிச்சாராம். அவர் கேட்டாரு, ஏன் சிரிச்சிங்க, நான் எதுவும் தப்பா கேட்டேன்னா சொன்னதுக்கு, யார் இடத்துல என்ன கேட்கணும்னு தெரியல அப்படின்னு அந்த தபஸ்வினி சிரிச்சாராம்.
எந்த விஷயமே வேண்டாம்னு பற்றற்று இருக்கக்கூடியவன் கிட்ட வந்து பற்று கொடுக்கக்கூடிய குடும்ப உறவினர்களை என்கிட்ட வந்து கேட்கிறப்ப இது என்னால தர முடியாதுன்னு அந்த முனிவர் ரொம்பவும் விளையாட்டா சொன்னாராம். அப்ப எந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம போய் கேட்கிறோங்கிற ஒரு விஷயம்தான் முக்கியம். அப்படி உங்களுக்கு எல்லா விதமான சாஸ்திர ஞானம், ஒரு விஷயம் எடுக்கிறீங்க, எந்த ஒரு படிப்பு எடுக்கிறீங்கன்னா அந்த படிப்பினுடைய ஒரு ஆழ்ந்த ஞானமும் தீர்க்கமான ஒரு பார்வையும் வேணுங்கிற ஒரு தரக்கூடிய தேவதை தான் சாஸ்தா. ஏன்னா எல்லா விதமான சாஸ்திரத்தின் தத்துவ ஞானமாக இருக்கக்கூடிய மூர்த்தி சாஸ்தா. இன்னொன்று விஷயம், நம்ம இந்த ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் சொல்றோம்ல, அப்படி அந்த சித்த மருத்துவத்துக்கும் அதிதேவதையாகக்கூடியவர் சாஸ்தா. ஏன்னா இந்த மூலிகள் எல்லாமே இருக்கக்கூடியது காடுகள்ல தான். இதே சாஸ்தாவுடைய சகஸ்ரநாமத்துல ஆயுர்வேத பூஜிதாயி நமக்கு ஒரு நாமா வரும். அதாவது ஆயுர்வேதத்தை சுவாமி ரொம்பவும் விரும்பக்கூடியவர். அதாவது அந்த மூலிகை அந்த பக்ஷணங்கள் இலைகள் மூலமாக ஒரு வியாதிய குணப்படுத்தக்கூடிய மூர்த்தியாகவும் சாஸ்தா உள்ளார்ங்கிற ஒரு விஷயத்தை அதே சாஸ்தாவுடைய சகஸ்நாமத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி ஒரு சாஸ்திரத்தினுடைய இன்டெப்த் நாலேஜ தரக்கூடிய மூர்த்தி சாஸ்தா. உங்களுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல, அப்படி அந்த கல்யாணத்தை யோகத்தை கொடுக்கக்கூடியவருடைய சாஸ்தா பெயர் தான் கல்யாண வரதர். 8 கரங்களோட வலது பக்கம் இடது பக்கம் பூர்ணா சுக்லாம்பாவோட உட்குடிகாசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி தர்மசாஸ்தா. இதே சாஸ்தா தட்சிணாமூர்த்தி ரூபமா ஞான சாஸ்தாவாகவும் உள்ளார். அவர் தான் அந்த எல்லா விதமான வித்தைய அவர் பரிசீலிக்கக்கூடியவர். உங்களுக்கு குழந்தை வேணுமாதான் சுவாமி மணிகண்ட மூர்த்தியாக இருக்கக்கூடிய பாலசாஸ்தா. உங்களுக்கு வீரம் வரணும், ரொம்பவும் வந்து அவரு பயமாக இருக்கிறார், அந்த வீரத்தை கொடுக்கக்கூடியவர் தான் கிராதர் சொல்லிய கிராத சாஸ்தா. கிராதர் யாருன்னு பார்த்தோம்னா சிவனுடைய 64 மூர்த்தத்திலையும் கிராத மூர்த்தி ஒரு மூர்த்தி வருவார். பெரும்பாலும் கிராத மூர்த்தி யார் எப்படிப்பட்டவன்னா, எப்படி ஒரு வனவாசி எப்படி இருப்பார், அந்த அந்த புலித்தோலா இருக்கட்டும், புலிப்பல்லான ஆகக்கூடிய ஆபரணங்களா இருக்கட்டும், அந்த மயில் இறகு, அந்த பறவைகளுடைய இறகால் தன்னுடைய தலைகளை அலங்கரித்து கொண்டு ஒரு வில்லு அம்போடு இருக்கக்கூடியவர் தான் கிராதர். அந்த வடிவத்துல தான் அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுக்கறதுக்காக சிவருமான் வெளிப்பட்ட ஒரு மூர்த்தி தான் கிராத மூர்த்தி. இன்னொரு விஷயமும், இந்த பங்குனி உத்திரம் ரொம்ப விசேஷமானது. எப்படின்னா இந்த பங்குனி உத்திரத்துல ரொம்ப விசேஷமாக பிறந்தவர் தான் சாஸ்தா. இப்போ சமீப காலமா நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு வரும். இன்னும் ஒருத்தரும் பங்குனி உத்திரத்துல பிறந்தார். யாருன்னா அர்ஜுனனும் பங்குனி உத்திரத்துல பிறந்தவர். இந்த ஜாதகத்துல பௌர்ணமி ரோகம் ரொம்பவும் பலமாக வேலை செய்யும்ங்கிறதுக்கு உதாரணமாக இருக்கக்கூடியவர் தான் அர்ஜுனன். மகாபாரதத்தினுடைய பிரதான ஒரு கதாபாத்திரம். இன்னுமே வில்லு அம்புன்னு எடுத்தாலே அர்ஜுனன் விஜயன் தான் நமக்கு ஞாபகம் வரும். அப்படி இந்த பௌர்ணமி இவங்கிறது அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு திதி, வழிபாட்டுக்கு உண்டான திதி. அப்படி இந்த கிராதமூர்த்தியாக இன்னொருத்தர் வெளிப்பட்டவர் தான் சாஸ்தாவுக்கு. அதே கிராதமூர்த்தியில ஒரு வழிபாடு உண்டு. இன்றும் கேரள தேசத்துல சுவாமி தீர்த்தவாரிக்குன்னு ஒரு மூர்த்தி இருப்பாங்க. அதாவது உள்ள இருக்கக்கூடிய கருவறை மூர்த்தி உற்சவர் மூர்த்தி இல்லாம தீர்த்தவாரிக்குன்னு தனியா ஒரு மூர்த்தி உண்டு. அப்படி தீர்த்தவார மூர்த்தி எடுத்துட்டு போறது பாத்தீங்கன்னா வில்லும் அம்பும் தான் இந்த சாஸ்தா வச்சிருப்பார். இந்த போட்டோஸ்லாம் நான் இந்த வீடியோவுடைய தொகுப்புல போட முயற்சிக்கிறேன். அப்படி கிராதமூர்த்தியாக வில்லும் அம்பும் வைத்திருக்கக்கூடியவர் கிராத சாஸ்தா. வீரத்தையும் அந்த கண் கூர்மையும் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த கிராத சாஸ்தா. இப்படி பலவிதமான சாஸ்தா உண்டு. இன்னொரு விஷயம், அப்ப சாஸ்தாவை வழிபாடு பண்ணாலே ஆண் குழந்தை தான் பிறக்கும் அப்படிங்கிற ஒரு மரபு இருக்கு. அது அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. ஏன்னா அவங்கவுங்களுடைய கர்மா ஜாதகம்னு ஒன்று உண்டு. ஏன் இதை சொல்றேன்னா, இதே சாஸ்தாவுடைய வரிசையில ஒரு வகை சாஸ்தா ஒரு மனைவியோடவும் ஒரு பெண் பிள்ளையோடவும் சுவாமி காட்சி கொடுக்கிறார். இதே சாஸ்தாவோட 16 வகை சாஸ்தால
சாஸ்தாவுக்கே பொண்ணு தான் பிறந்திருக்கு. அப்ப ஆணோ பெண்ணோ ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் சாஸ்தா. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த சாஸ்தாவுடைய வழிபாடு ரொம்பவுமே உத்தமமானது, மன சாந்தி கொடுக்கக்கூடிய ஒரு மூர்த்தி. எப்படி முருகருக்கு அறுபடை கோயில்கள் உண்டோ அதே மாதிரி சாஸ்தாவுக்குமே அறுபடை கோவில்கள் உண்டு. அப்படி ஒரு கோயிலாக மூலாதார ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பொன் சொரிமுத்து ஐயனாராக வீற்றிருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டம் காரையார் என்ற டேமுக்கு கீழே இருக்கக்கூடிய சொரிமுத்தையனார் கோவில் ரொம்பவும் விசேஷமானது. நம்ம சொன்ன எல்லா விஷயமும் அந்த கோயிலுக்கு பொருந்தும். அந்த கோயில் இருக்கிறது ஒரு சின்ன மலை மேல, சுத்தியிலும் காடு, நீர்நிலையில வாசம் செய்யறவர் சொன்னோம். தாமிரபரணி உடைய நதி கரையில தான் சுவாமியினுடைய கோயில் உண்டு. அந்த கோவில்ல எல்லா விதமான பரிவாரங்கள், தட்சிணாமூர்த்தி வைரவர்ல இருந்து, மேல்வாசல் பூதம் கீழ்வாசல் பூதத்துல இருந்து, பட்டவராயர்ல இருந்து எல்லா விதமான மூர்த்தியோடையும் பரிவாரத்தோடையும் சுவாமி காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துக்கு சுவாமி எப்படி வந்தாருங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பார்வதி பரமேஸ்வரனுடைய பிரதான வேலையே என்னன்னா, உலகத்துக்கு எதுனா ஒண்ணு கத்து கொடுத்தே இருப்பாங்க, தானும் நிறைய கத்துப்பாங்க. அப்படி அம்பாள் நிறைய வடிவங்கள் எடுத்து பூலோகத்துல பிறந்து திருப்பி போய் சிவபெருமான அடைவாங்க. அப்படி தக்ஷனுடைய மகளாக தாக்ஷாயினியாக பிறந்து சிவபெருமான போய் அடைந்தது அம்பாளுக்கு அந்த வழிவகை பிடிக்கல. ஆகையினால இமவான் ரொம்பவும் தமம் இருக்கிறார். அதனால ஹிமவானுக்கு பொண்ணா ஹைமவதியாக மலையரசியாக அம்பாள் போய் பிறந்து சிவபெருமான போய் அடைகிறாங்க. அந்த வைபவத்தை ரொம்பவும் விமர்சையா வடக்குல கைலாயத்திலும் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஆகையினால தென் திசையில இருந்தும் எல்லா விதமான ஜனங்களும் வட திசையை நோக்கி சென்று அந்த வடக்குல பார்வதி பரமேஸ்வரனுடைய கல்யாணத்தை போய் தரிசனம் பண்றாங்க. இப்படி தரிசனம் பண்ண சொல்ல வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்துருது. அப்ப இந்த நிலைய சீர் பண்றதுக்காக சிவபெருமானுடைய கட்டளை ஏற்று அகத்திய மாமுனிவர் வடக்குல இருந்து தெற்குக்கு பிரயாணம் பண்றார். அப்படி அகத்தியர் செல்ல போது ஒரே ஒரு நிபந்தனை சிவபெருமானுக்கு வைக்கிறார். ஒரு சமநிலைக்காக என்னை அனுப்புறீங்க, ஆனா எனக்கு இதனால ஒரு பாதகம் ஏற்படுது. என்னன்னா, உங்களுடைய திருமண காட்சியை என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லி அகத்தியர் கேட்கிறப்ப, நீ எங்கெல்லாம் மனசு ரொம்ப லயிச்சு எங்க 2 பேரையும் நீ நினைக்கிறியோ அந்த இடத்துல உனக்கு நாங்க திருமண காட்சி கொடுப்போம்னு சிவபெருமான் அகஸ்தியருக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறார். இப்போ வடக்குல இருந்து அகத்திய மாமுனிவர் நிறைய இடத்துக்கு வர சொல்ல அங்கங்க நின்று பார்வதி பரமேஸ்வரனுடைய அந்த திருமண கோலத்தை ஒரு மனசுலையும் நேரிலையும் தரிசனம் பண்ணிக்கிட்டே வரார். அப்படி வர சொல்லதான் திருநெல்வேலி பாபநாசம் இருக்கக்கூடிய பாபநாச சிவன் கோயில் அந்த இடத்துலையும் அவர் நின்று அந்த திருமண கோலத்தை லயிச்சு மனசுல லயிச்சு தமம் பண்ற பார்வதி பரமேஸ்வரன் காட்சி கொடுக்கறாங்க. இன்றும் பாபநாச சிவன் கோயிலுக்கு உள் பிரகாரத்துல இந்த காட்சி அப்படியே சிற்பமா செதுக்கி வச்சிருக்காங்க. ரிஷபத்துல சிவபெருமானும் அம்பாலும் இருக்க, அகத்தியரும் லோபாமுத்ராவும் அந்த காட்சியை பார்க்குற மாதிரியான ஒரு சிற்பமும் அந்த கோவில்ல இன்னுமே இருக்கு. அதற்கும் அப்படியே மேல சென்றோனாதான் பொதிகை மலை ரொம்பவும் ரம்மியமாக இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துக்கு அகத்தியர் சென்றோனே ஒரு மனசுல ஒரு ஆசை, இந்த இடத்துலயும் நம்ம தரிசனம் பண்ணலாம்னு சொல்லிட்டு மனசுல தியானம் பண்ணி அமர்றார். அந்த இடத்துக்கு வரல சிவபெருமான், அந்த மணக்கோல காட்சி கொடுக்கல. அகத்தியர் ரொம்பவும் மறுதளிச்சு போயிடுறார். ஏன் சுவாமி நமக்கு காட்சி கொடுக்கலன்னு சொன்னோடனே திருப்பி தன்னுடைய ஞான திருஷ்டியில பார்க்க சொல்ல சிவபெருமான் வேணுட்டு சாஸ்தாவுக்கு அனுகிரகம் பண்றார். ஏன் சாஸ்தாவுக்கு அனுகிரகம் பண்றாருன்னா, ஐயப்பனாக வரக்கூடிய காலகட்டம் அந்த வகையில வர சொல்ல மகிஷாசுரன் நமக்கு தெரியும். மகிஷாசுரன் எருமை தலை உள்ள ஒரு அரக்கனை தான் துர்காதேவி வதம் பண்ணி நம்ம
கொண்டாடுற அந்த தசரா நவராத்திரி, சாரதா நவராத்திரி ரொம்ப விமர்சையா கொண்டாடுறோம். அப்படி மகிஷனுடைய தங்கச்சி மகிஷி பிரம்மா கிட்ட வரம் வாங்கியிருக்காங்க. என்னன்னா, ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கும் பிறக்காத பெண், அதாவது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பிறக்காத ஒரு குழந்தையினால எனக்கு மரணம் ஏற்படணும்னு ஒரு வரம் வாங்கிடுறாங்க. அதனால்தான் ஹரியும் ஹரனும் ஒன்று கலந்து ஹரிஹர புத்திரனா சுவாமி அவதரிச்சு, அதுக்கப்புறம் மகிஷிய வதம் பண்ணிட்டு அந்த துன்புறுத்தினார்ல, அதாவது அந்த மகிஷி அதுல இருந்து சாபத்துல இருந்து விமோச்சனம் தான் அளித்தார். இருந்தாலும் அந்த இடத்துல அந்த உயிர துன்புறத்தின் காரணமாக அவருக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் இருக்கு. அந்த இடத்துல சிவருமான நோக்கி சாஸ்தா தவம் செஞ்சு அந்த தோஷத்துல இருந்து வெளிப்பட சிவ பூஜை பண்ணி கொண்டிருக்கிறார். அகத்தியர் ஞான திருஷ்டியில அந்த இடத்துல பார்க்க சொல்ல அந்த தோஷம் முடிஞ்சு சிவருமான் சுவாமிக்கு வந்து அனுகிரகம் பண்றப்ப சாஸ்தா அகஸ்தியரை ஞான திருஷ்டியில பாக்குறத கண்டுபிடிச்சிட்டார். ஆகையால அகஸ்தியருக்கு எப்படி காட்சி கொடுத்தார்னா, தன்னுடைய இரு மனைவியாக கூடிய பூரணா புஷ்பகலாவும் 2 யக்ஷினிகள் வந்து சாமரம் வீச, வேதாளம் குடைபிடிக்க, பைரவர் முதலான எல்லா விதமான காவல் தெய்வங்களோட, அதாவது சங்கிலி பூதத்தார், பட்டவராயர் மட்டும் நாளடைவில் வந்தக்கூடிய ஒரு தேவதை, துளசி மாடன், தூசி மாடன், மந்திரமூர்த்தி, காத்தவராயன், தக்ஷன் தக்ஷன் தான் தலவாய் மாடன். தக்ஷனுடைய தலையை எடுத்துட்டு தான் ஆட்டு தலையை வச்சு அவரையும் ஒரு சாஸ்தாவுடைய அங்கத்துல ஒரு அர்ப்பணிக்கக்கூடிய சிவருமானுடைய கட்டளை ஏற்று தலவாய் மாடனும் அவருடைய மனைவியும் பேச்சியம்மா, பிரம்மராட்சசி, சுரலை மாடன் எல்லா விதமான பூத பிரேதம் பிசாசோடு அடக்கி ஆளக்கூடிய பூதநாதனாக அகத்தியருக்கு சாஸ்தா காட்சி கொடுக்கிறார். இந்த காட்சி அகஸ்தியர் கண்டவுடனே சுவாமியுடைய நிறம் பொன் நிறமானவர், அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடியவர் தான் சாஸ்தா. அவருடைய சிரிப்பு முத்து போல இருந்தது. இந்த காட்சியை பார்த்தோன்னே மேல தேவர்கள் பூவை மலையா புரிகிறாங்க. ஆகையினால அகஸ்தியர் அந்த இடத்துல அவருக்கு பெயர் வைக்கிறார் பொன் சொரிமுத்து ஐயனார். சொரிதல் மேல இருந்து பூச்சொரிதல். ஆக பொன் சொரிமுத்து ஐயனார், அதான் சொரிமுத்து ஐயனாராக இன்றைய நாளிலும் சாஸ்தாவுக்கு ரொம்பவும் பிரதான ஒரு மூலாதாரம், முதல் ஸ்தலமாக கூடிய பாபநாசத்தை இருக்கக்கூடிய சொரிமுத்து ஐயனார் திருக்கோயில் ரொம்பவும் விசேஷமானது. சுவாமி ரொம்பவும் பரிவாரத்தின் ஓடவும், அந்த சுவாமி கருவறையிலே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம நின்று தரிசனம் பாடக்கூடிய அர்த்த மண்டபத்துலையும் ஒரு 4 தேவதையும் ஒரு யக்ஷினியும் அமர்ந்திருப்பாங்க. உள்ளதான் சாஸ்தா தன்னுடைய மனைவிகளோட அமர்ந்திருப்பார். இப்படி தட்சிணாமூர்த்தி சுரூபமாக இருக்கக்கூடிய காரணத்தினால சுவாமி கிரீடம் அணிந்தது ரொம்பவும் அரிது. என்றைக்கும் சுவாமி அந்த ஜடை, அந்த முடிய சுவாமி எடுத்து அப்படி கட்டின மாதிரி ஜடாபாரமாகவும் அல்லது ஜடா மண்டலமாகவும் தான் சாஸ்தா நிறைய இடத்துல காட்சி கொடுப்பார். அந்த முடிய அந்த அளவுக்கு அழகாக, அந்த கேசம் அவருக்கு ரொம்பவும் விசேஷமான ஒரு பொருள். காதுகள் அழகா கர்ண பத்திரத்தோடவும் இந்த அடக்கியாள தன்மை இருக்கிறதால ஒரு சில இடங்கள்ல சுவாமியுடைய கையில சாட்டை இருக்கும். அந்த ஒரு கம்பீரத்தினரையும் ஒரு அடக்குமுறையினுடைய வெளிப்பாடாக சாட்டை அல்லது அந்த சாத்வீகமான தேவதை அன்பு பொழியக்கூடிய தன்மையாக, அல்லது வலது கையில வந்து தாமரைப்பூ அல்லது நீலோத்பலம், இது போன்ற மலர்கள்ல சுவாமி கையில தாங்கியும் ரொம்பவும் விசேஷமாக அருள்பாலிக்கக்கூடிய ஒரு மூர்த்தி தான் சாஸ்தா. இவருக்கு ரொம்ப பிடித்தமான நிறம் நீலம். அதே சாஸ்தா சகஸ்ரநாமத்துல வரக்கூடிய ஒரு 161 நீல பிரியாயீனமாக, நீல கிரீவாயீனமாக, நிரஞ்சனாயீனமாக, நீல நிபாயீனமாக சுவாமிக்கு நீலம்னா ரொம்பவும் பிடிக்கும். ஆனாதான் ஐயப்ப பக்தர்கள் நீல நிற வஸ்திரத்தை அணிந்திருக்கக்கூடிய வழக்கம் அவங்களுக்கு ரொம்பவும் உண்டு. ஆனா ஒரு சுவாமியை நீங்க மகாராஜாவாக நீங்க பாக்குறீங்க, ஒரு சாத்வீக தேவதையாக பார்க்கிறப்ப சுவாமிக்கு ரொம்பவும் பிடித்தது வெள்ளை நிறம் அல்லது வெண்பட்டு, ஆஃப் ஒயிட்ன்னு சொல்லுவோம்ல,
ஒரு இளம் கோல்டும் ஒரு ஒயிட்டும் கலந்த ஒரு நிறம் சாஸ்தாவுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு கலர். ஆகையினால்தான் அவர் இப்பவும் அந்த பட்டாடையில இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தியாக ராஜவம்சத்துல போய் அவரு அவதரித்தார். இன்றைக்கும் அவர் எப்பயுமே ராஜா தான். அப்படி இந்த ராஜாவாக இருக்கக்கூடிய மூர்த்தி நீலமும் வெண்பட்டாடையும் ரொம்பவும் சுவாமிக்கு பிடித்தமான ஒன்று. இப்படி நிறைய சாஸ்தாவை பற்றின ஒரு நிறைய குறிப்புகள் உண்டு. வரக்கூடிய காலங்கள்ல நம்ம நிறையவே பார்ப்போம். இந்த பங்குனி உத்திரத்துக்கும் மாதாந்திர உத்திர நட்சத்திரத்துக்கும் நம்ம நிறைய நாட்கள் சொல்றோம். ஒரு வழிபாடு பண்றோம்னா ஏன் நிறைய நாட்கள் போய் பண்ணணும்? ஒரு நாள் என்னைக்கும் ஒரு செயலை ஒரு நாள் செஞ்சா அது எப்பயுமே முழுமை பெறாது. அப்படி உங்களுக்கு என்ன விஷயமோ அந்த விஷயத்துக்கு உண்டான நாள்ல போய் வணங்க உங்களுக்கு உண்டான என்ன கோரிக்கையோ அது சீக்கிரமே நடக்கும். உங்களுக்கே தெரியாம நிறைய நம்ம பாவம் செஞ்சிருப்போமோ, இல்ல நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய பாவம் செஞ்சிருப்பாங்களோ, இது மாதிரி எண்ணங்கள் உண்டு. உங்களுக்கு மனசு என்னைக்கும் ஆறுதலாவே அடையல, ஒரு ஆசிலேஷன்லயே ஒரு என்னைக்கும் நிலையா இல்லாம ஒரு ஆட்டத்திலே இருக்குன்னா, அவங்க எந்த நாள்ல போய் வரணும்னா திதி பிரதானமாக கொண்ட நாட்கள். திதி தான் அமாவாசை, பிரதமை, திருத்தியை இது போன்ற நாட்கள் திதிய பிரதானமாக கொண்டது. அப்ப அமாவாசை அன்றைக்கு சாஸ்தாவுடைய வழிபாடு பண்ண உங்களுடைய பித்துர் சாபமும் போகும், உங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும், அந்த விஷயம் சீக்கிரமே நடக்கணும், இது ரொம்ப அவசியமானது. ஒரு விஷயம் நடக்கிறப்ப கிழமைகள்ல போய் அந்த தெய்வத்தை வணங்குறது ரொம்ப விசேஷம். அப்படி சாஸ்தாவுக்கு உண்டான கிழமை செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். ஏன்னா சாஸ்தா வீரமான மூர்த்தி. கையில என்ன சொல்லியிருப்போம்? சாட்டை வைத்திருப்பார், வில்லு அம்புங்கிற போன்ற இந்த ஆயுதங்கள் வைத்திருக்கும் காரணத்தினால செவ்வாய்க்கிழமை. ஏன் சுக்கிரனை சொல்றோம்னா சுவாமி மோகினியோடைய ஒரு பையன். அப்ப மோகிக்க கூடியவர், அழகானவர். அப்ப சுக்கிரன் தான் அழக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்ப வெள்ளிக்கிழமை வழிபாடும் ரொம்ப உத்தமமானது. இல்ல உங்களுக்கு சனி தசை நடக்குது, சனி புத்தி நடக்குது, இல்ல சனி அந்தரம் நடக்குது, 7 நாட்டு சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, கண்டக சனி நடக்குது, அஷ்டாத்தம சனி நடக்குது, இது போன்ற சனீஸ்வரராக ரொம்பவும் பாதிக்கப்பட்டவரா இருந்தீங்கன்னா சனிக்கிழமையில போய் நீங்க வழிபட அப்ப அந்த பரிகாரங்களும் பித்ருதோஷமும் உங்களுக்கு நீங்கும். உங்களுக்கு அந்த சனியாக ஆகக்கூடிய அந்த பகவானாக தீய பலன்களையும் நல்ல பலன்களாக கொடுப்பார். இப்படி நீங்க ராஜாவாக வாழணும் ஆசைப்பட்டீங்கன்னா மலை மேல் உள்ள சாஸ்தாவை ஞாயிற்றுக்கிழமை சண்டேஸ்ல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாஸ்தாவுடைய வழிபாடு பண்ண சுவாமி நல்ல உயர் பதவிகள், அரசாங்க உத்தியோகம், புத்திர பாக்கியம் இது போன்ற விஷயங்களை கொடுப்பார். நீங்க படிப்புல ரொம்பவும் சூறப்புலியா வரணும், ஒரு நல்ல நிறைய விஷயங்களை நீங்க கேதர் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க வியாழக்கிழமைக்கு சாஸ்தா வழிபாடு பண்றது ரொம்ப உத்தமமானது. அந்த கலை என்னைக்கும் எனக்கு மறக்கக்கூடாது, அதை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க புதன்கிழமையில சாஸ்தாவுடைய வழிபாடு பண்றது ரொம்ப உத்தமமானது. இது போன்ற கிழமைகள்ல நீங்க வழிபாடு பண்ண உங்களுக்கு என்ன விஷயத்துக்காக அந்த மூர்த்தியை போய் வணங்குறீங்களோ அந்த விஷயம் சீக்கிரமே கிடைக்கும். இதெல்லாம் தாண்டி எனக்கு என்னுடைய இந்த ஜென்மாக்கும் சரி, அடுத்த ஜென்மாக்கும் சரி, என்னுடைய பரம்பரைக்கும் சரி, நான் ரொம்பவும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும், நல்ல புண்ணியத்தை சேர்க்கணும், நிறைய ஸ்திரத்தன்மையா ஆகணும், தன விஷயத்துல இருந்து செல்வாக்குல இருந்து எல்லாமே உயரணும்னா நட்சத்திரத்தன்னைக்கு அந்த மூர்த்தியை போய் வழிபட்ட ஆரம்பிச்சிங்கன்னா இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி சாஸ்தாவுடைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், ஆனாதான் பங்குனி உத்திரம் அவருடைய ஜனன காலம். பங்குனி மாசத்துல வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் சாஸ்தா பிறந்தா. அப்ப மாதாந்திர உத்திரம் எல்லா நாளுக்கும் வரக்கூடிய உத்திர நட்சத்திரமும் நீங்க போயிட்டு சாஸ்தாவுக்கு வழிபாடு பண்ணி துளசியோ
இல்லை இந்த பதிவில் சொல்லக்கூடிய மேற்கூடிய புஷ்பங்கள் மந்தார பூ, செண்பகப்பூ, தாமரை, நீலம், சங்குப்பூ இது போன்ற மலர்களால் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதும் ரொம்பவும் உத்தமமான விஷயத்தை கொடுக்கும். இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற சாஸ்தாவுடைய ஒரு காணொளியும் மறுபதிவும் நம்ம கூடிய விரைவிலேயே சந்திப்போம். நன்றி.